வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு பேரண்ட் ரொம்ப ஸ்மைலிங் பியூட்டி தான் சொல்லுவாங்க அவங்க அம்மாவை. ஒரு ஸ்பெஷல் சைல்டு கிரேவிங் ஃபார் சாக்லேட் ஸ்வீட்ஸ், ரொம்ப சாக்லேட் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஸ்பெஷல் சைல்டு நார்மல் சைல்டு கூட இது பண்றாங்க. வீட்டுல குழந்தைங்க போனா, கடைக்கு போனா அந்த பொருள் வாங்கி கொடுத்தாதான் வாங்கி வரேன், இல்ல அங்கேயே உருண்டு அழுகுறேன். இந்த கிரேவிங்க குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், குடல்ல இருக்கிற குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியான்னு ரெண்டு இருக்கு. இதை கரெக்ட் பண்ணிட்டா அடிக்ஷனை குறைக்கலாம். ஈவன் அது குடிப்பழக்கமா இருந்தாலும், போதை பழக்கமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட குடல் தான் அதை சரி பண்ணும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த குடலுடைய குட் பாக்டீரியாவை நம்ம முன்னோர்கள் அவ்வளவு ப்ராப்பரா வகுத்து வச்சாங்க. நம்ம எதுக்கெடுத்தாலும் ஆஷாவா தமிழர்கள்னு சொல்லுவா, இல்லைன்னா முன்னோர்கள்னு சொல்லுவா, திருக்குறள் சொல்லுவா, ஆத்திச்சூடி சொல்லுவா, இதேதான் சொல்லுவா. அப்படிதான் எல்லாருமே நினைப்பீங்க. இல்ல நீங்களும் அதுன்னு நினைப்பீங்க. எனக்கு மேம், நம்ம முன்னோர்கள் உண்மையாவே எல்லா சிவிலைசேஷனும் சொல்றோம். அந்த கிரீக் சிவிலைசேஷன், இந்த சிவிலைசேஷன் விட நம்ம முன்னோர்கள் பேப்பர் அச்சிடுறதுக்கு கோடி வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில நம்மளுக்கு சில விஷயங்களை வச்சுட்டு போனாங்கன்னு சொல்றோம். இன்னொரு நான் ரொம்ப மனசுல பிரமிச்சு பாக்குற விஷயம், ஒரு நம்ம குழந்தைங்க எப்படிலாம் வளரணும், எப்படிலாம் அவங்க வாழ்க்கை முறை இருக்கணும், நம்ம அடுத்து வர தலைமுறைகள் மறந்துடக்கூடாதுன்னு கோயிலோட கர்ப்ப கிரகத்துல வைக்கிற, இப்போ பிள்ளையார்பட்டி கோயில் கற்பக விநாயகர், மருதமரம், மருதீஸ்வரர், ஒவ்வொரு முக்கியமான செடி கொடிகள், இப்ப வெள்ளை பூசணிக்கா மனநோய்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கேக்குது, அது திருஷ்டி சுத்தி போட, அருகம்புல் பிரெயினுக்கு ரொம்ப முக்கியது, பிள்ளையாருக்கு சாமியோட சேர்த்திட்டாங்க நிறைய விஷயம். நம்மகிட்ட அழிஞ்சிடக்கூடாது. எவ்வளவுலாம் சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுக்கு அப்புறம் வர 100 வருஷத்துக்கு அப்புறம் வர தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்கன்னு ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு போனாங்க. எந்த ரிலிஜன் சொல்ல முடியாது, எந்த நாட்டிலையும் எந்த கல்ச்சர்லயும் இல்லாத விஷயம் நம்மளோட தமிழர்கள் இதுல பண்ணி வச்சது. எவ்வளவு தூரத்துக்குன்னா, ஈவன் கோயிலோட சிற்பங்கள்ல டைப்ஸ் ஆஃப் செக்ஸஸ் கூட, எந்தெந்த வகையில தாம்பத்தியத்துல கணவன் மனைவி இருக்கணும் கூட சிலைகளை செதுக்கி வச்சுட்டு போனாங்க. இப்பதான் காமசூத்ரா புக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் வீடியோஸ் தப்பா குழந்தைங்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. என்னென்னமோ வந்துச்சு, இப்ப வந்துட்டு. ஆனா 1000 வருஷத்துக்கு கூட கட்டின கோயில்ல கூட இப்படி இருக்குன்னு பொசிஷன்ஸ் கூட சிலையில வடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் சொல்லிட்டே இருக்கணும் தானே, நம்மளோட 100 தலைமுறை 200 தலைமுறைக்கு அப்புறம் வர குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு விட்டுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப இருந்து 100 தலைமுறைக்கு அப்புறம் வர நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்னா, இந்த சோசியல் மீடியா, இந்த வீடியோ பிளாட்ஃபார்ம், அதை நானும் எடுத்துக்கிறேன். அப்ப அது ஒவ்வொரு தடவையும் என் முன்னோர்கள் நான் சொல்லணும், நம்மளோட இதை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படி என் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நீராகாரம் சாப்பிட்டாங்க. ஏற்கனவே நீராகாரம் பத்தி நான் நிறைய வீடியோ போட்டேன். ஸ்பெஷல் கிட்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த சாதமா சாப்பிட மாட்டாங்க. நீராகார தண்ணிய எல்லா ஸ்பெஷல் கிட்ஸ்க்கும் நான் கிளினிக்ல சொல்லி கொடுக்கறது, பழைய சாதத்துல இருக்க தண்ணிய வடிகட்டிங்க, அந்த தண்ணியில 3 ஸ்பூன் தயிர் விடுங்க, மோர் மாதிரி ஆத்திருங்க, சுடுதண்ணிக்குள்ள கொஞ்சம் வைங்க, வார்ம் ஆனப்ப குடிக்க கொடுங்கன்னு சொல்றேன். அது என்ன பண்ணணும்னா, கட்ல இருக்கிற, அது குடிச்ச உடனே கொஞ்சம் வயிறு ஊதிட்டு குழந்தைக்கு கேஸ் ஸ்மெல் கூட இருக்கும். 3-4 டேஸ் வயிறு கொஞ்சம் புஷ்ன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி செட்டில் ஆயிடும். குழந்தைங்களுக்கு சாதமா சாப்பிடுச்சா சாப்பிடாது, பட் தண்ணி குடிச்சிருவாங்க. இதை பிறந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போதே இந்த நீராகார தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலரா, முதல்ல ஒரு கொஞ்சம் தான் சளி பிடிக்கும், அப்புறம் என்னால டெய்லி குடிக்கிறேன், ஏன்னா சளியே பிடிக்காத பழகிடும் உடம்பு. அது கொடுக்கும்போது கட்ல இருக்கிற, குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியா செத்துரும். இந்த நீராகாரம் போகும்போது அந்த கெட்ட பாக்டீரியா கொல்றதுனால தான் அந்த கேஸ் ஸ்மெல் இருக்கு. அதோட இது ஒரு 3 நாள் வயிறு ஊதிட்டுலாம் இருக்கு. அப்புறமா கேஸ் ஸ்மெல் வராது, அந்த கட்டிட்டு பண்ணாது, அந்த குட் பாக்டீரியாஸ் வளர ஆரம்பிக்கும். அந்த குட் பாக்டீரியாஸ் எந்த வகையான அடிக்ஷனுமே நம்மளுக்கு குறைக்கும். பெஸ்ட் பழைய சாதம். அது எப்பயுமே இந்த சாதம் பண்ணாம காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, இப்ப நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை காலையிலேயே ஊற வச்சுட்டு நைட்டு சமைச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில தயிர் விட்டு ஒரு கைப்பிடி சின்ன வச்சு சாப்பிட சொல்றேன். லேடிஸ்க்கு பூங்கார் அரிசி சொல்லுவேன். நீங்க இப்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒரு நாள் கவுனி அரிசி, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா, ஒரு நாள் பூங்கார், ஒரு நாள் காட்டியானம், ஏதோ ஒரு அரிசிய நைட் நீங்க செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சிடணும். காலையிலே ஊற வைக்கணும். 8 மணி 10 மணி ஒன்னாதான் வேகம் சீக்கிரமா. காலையிலே ஊற வச்சிடணும், நைட் சமைக்கணும், அதுல தண்ணி ஊற்றி வச்சிடணும். அடுத்த நாளுக்கெல்லாம் நீராகார தண்ணி மட்டும் வடிகட்டணும். அதுல நீங்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தயிர் விட்டு மோர் மாதிரி ஆத்திட்டு சுடுதண்ணிக்குள்ள வச்சிடணும். வார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை சளி பிடிக்கிறதுக்காக படிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கொடுத்தாங்க, தண்ணியில வைக்க தேவையில்லை. ஏன்னா எதுவுமே ஹீட் பண்ணா
பாக்டீரியாஸ் வந்து சில டைம்ஸ் செத்துரும். ஸோ ஹீட் பண்ணக்கூடாது. நீங்க கொஞ்சம் வார்ம் ஆக்குறது, சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு அதுக்காக மண்பானை ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க. இதுல பண்ணி பாருங்க. அந்த குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது, ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அடிக்ஷன் கூட குறையும். ஹெல்த்தியெல்லாம் சாப்பிட்டு அந்த கட்டில் இருக்க குட் பாக்டீரியா நல்ல விஷயத்தை கேட்கும். அது குடிப்பழக்கம் உள்ளவங்கல இருந்து போதை பழக்கம் உள்ளவங்க வரைக்கும் குழந்தையில இருந்து எல்லா வீட்லயும் டெய்லி ஒரு டைம்ல நீராகாரம் எனி ஃபார்ம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் மிக்சியில அரைச்சிட்டு நீராகாரத்துல கலந்து குடிப்பேன். நீராகாரம் ரெகுலரா குடிச்சா முகம் பளபளன்னு இருக்கும், முடி பளபளன்னு இருக்கும். கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம் குடிச்சீங்கன்னா முடி கொட்டாது. தினம் ஒரு நெல்லிக்காய் அபியாசம்னால நான் அப்படி பண்றேன். நீங்க வந்து ஒவ்வொரு டைப் பண்ணுங்க. ஒரு மந்த் இப்படி பண்றீங்களா, ஒரு மந்த் கருவேப்பிலை நெல்லிக்காய், ஒரு மந்த் தேன் நெல்லிக்காய் வீடியோ போட்டேன். சோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல அது கொடுங்க. ஆனா நீராகாரம் கம்பல்சரி டெய்லி இருக்கணும். அது தனியா பிளைனா தயிர் விட்டு கொடுக்குறீங்களா, இல்ல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, ஒரு பூசணிக்காய் ஜூஸ் போட்டு கூட நீராகாரத்தை கலந்து கொடுத்துருங்க. குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு நீராகாரம் 200 ml, பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 150 ml, சின்ன பிள்ளைங்க 5 வயசு கீழே இருக்கிறவங்க 100 ml. அட்லீஸ்ட் ஒரு 7 மாச குழந்தை, 8 மாச குழந்தை, 10 மாச குழந்தையா இருந்தாலும் ஒரு 50 ml குட் பாக்டீரியாஸ் நல்லா வரும். குழந்தைங்களுக்கு அந்த 6-7 மாசத்துல ஒரு தொப்பை இருக்கும்ல, அதெல்லாம் இருக்காது. ஏன்னா லிவர் கரெக்டா வேலை பார்க்கும். சோ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் புஷ் தொப்பையோடு நடந்து போகும். குட்டி பிள்ளைலாம் குழந்தைங்களுக்கு எப்படி பெரியவங்களுக்கு தொப்பை இருக்கக்கூடாதோ 30-40 வயசுல, அதே மாதிரி ஒரு 2 வயசு, 1 வயசு, 3 மாச குழந்தைங்களுக்கு கூட நல்லா சாப்பிட்டு வயிறு தொப்பையா இருக்கக்கூடாது. தொப்பை இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாதுங்க. நான் வந்து இருக்கிறது ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து அப்ப லிவர் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அப்ப வந்து நீங்க வந்துட்டு குழந்தைக்கு பெருங்குடல் சிறுகுடல் வந்துட்டு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னா, இது எல்லாமே சரியாகணும்னா நீராகாரம். இது வந்து டெய்லி கொடுக்கலாம் இல்லைங்களா? டெய்லி கொடுக்கலாம். மேம் இந்த ரைஸ் வாட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாமா இல்ல வேற ஏதாவது? பழைய சாதத்துலயா? பழைய சாதத்துல நம்ம தண்ணி ஊத்தி வைப்போம். இல்ல பழைய சாதம் நீங்க கர்ட் சொன்னீங்கல்ல மேம், ஆல்டர்னேட்டிவா இந்த வெஜ் ஜூஸ்ல அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சூப்பர். எந்த காய்கறி சூப், இப்ப கேரட் ஜூஸ், கேரட் அரைச்சி தண்ணி எடுக்கிறீங்க, அது நீராகார தண்ணி ஊத்தி கொடுக்கலாம். ஓகே மேம். அதே மெத்தட். அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸா இருந்தா பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் கூடும். அதான் தண்ணி மட்டும் குடிங்க. இப்ப பழைய சாதம் சாப்பிட்டா ரொம்ப சுகர் கூடிடும். ஆனா நீங்க காட்டியானம், கவுனி அரிசியில வச்சு சாப்பிட்டா அது பழைய சாதம் வந்தாலும் சுகர் கூடாது. சாப்பிட்டு பாருங்க, சுகர் செக் பண்ணி பாருங்க. கூடுற மாதிரி இருந்தா அதை குறைச்சிக்கோங்க. தண்ணி மட்டும் குடிங்க. சாதம் வேற யாரும் சாப்பிடணும். ஆனா அந்த தண்ணி வச்சா சாதம் வேஸ்ட் கிடையாது. சாதமும் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம், சின்னவங்க வேணாலும் சாப்பிடலாம். ஓகே, எல்லாரும் முடிஞ்சா? குழந்தைங்க சாக்லேட், ஸ்வீட்ஸ் ரொம்ப அடிக்ஷன் இருக்குன்னா நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க அதை மறக்கிறதுக்கு எப்பெல்லாம் பிரெயின்ல குளுக்கோஸ் கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு கிரேவிங் ஃபார் சாக்லேட், ஸ்வீட்ஸ் இருக்கும். எப்பெல்லாம் பிரெயின்ல குளுக்கோஸ் கம்மியா இருக்கோ அப்ப வந்து குடிக்கிறவங்களுக்கு குடிக்கணும்னு தோணும். அதனால சாப்பிடாம பட்டியாவே போய் குடிப்பாங்க. அதனால வாழைப்பழம் நிறைய கொடுத்துருங்க. ஸ்வீட் கண்டென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ், மாம்பழம், சப்போட்டா பழம் கொடுங்க. அப்ப அந்த கிரேவிங் இருக்காதுங்க. அது பிரெயினுக்கு. பிரெயின்ல குளுக்கோஸ் கம்மியாகும் போது அவங்களுக்கு வந்துட்டு உடனே சுகர் கிரேவிங் இருக்கும், அப்ப சாக்லேட் கிரேவிங் இருக்கும். ஆனா அவங்க கட்டுக்கு ஸ்வீட் கண்டென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து பிரெயினுக்கு உடனே நம்ம வந்துட்டு எனர்ஜி கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும், கொஞ்சம் டயர்டா இல்லாம ஃப்ரெஷ் ஆகும். ஆனா குடலுக்கு வந்து நீராகாரம். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.